அதே மாதிரி காவேரி விஷயத்தில் வந்து பிஜேபி வந்து தேர்தலுக்காக நாடகம் ஆடுகிறதா அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அது தப்பாயிடுச்சு. தேர்தல் 2029 வரப்போகுது. எக்ஸ் உள்துறை அமைச்சர் ஜோசியம் பார்க்குற மாதிரி இந்த கிளி ஜோசியம் பார்த்தா பாரதி ராஜா சீட் எடுத்து கொடு அப்படின்னு ஒன்று அந்த கிளி எடுத்து கொடு, உங்களுக்கு பாரதி ராஜா வந்திருக்காருன்னு கிளி ஜோசியம் சொல்கிற மாதிரி அவர் பேசுகிறார். இப்போ இவங்களெல்லாம் ரேட் பண்ணும்போது அண்ணாமலை சம்திங் எது கரெக்டோ அவர் நம்புறாரோ அதை அவர் செஞ்சுருக்காரு. ஒவ்வொன்றுத்துக்கும் அவரை நோண்டிகிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. இவரை தூக்கி கொண்டு போய் உள்ளே வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நிறைய பேருக்கு பணம் கொடுப்பாரு. அது வேணும்னா சொல்லுங்கள், இவரை தூக்கி கொண்டு போய் உள்ளே வைங்க, ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பணம் கொடுப்பாரு. அல்லது சங்கீதா ஹோட்டலுக்கு நல்ல இது கொடுப்பாரு, நீதிபதிகளுக்கெல்லாம் கொடுப்பாரு. இவரை நாடு கடத்துவதை தவிர வேறு எதையுமே செய்யாதீங்கிற. சிஜேபிக்கு பணம் கொடுக்குறதெல்லாம் யார்? காங்கிரஸோட எக்ஸ் கேஸ் தான். கபில் சிபில் வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காருங்கிற தகவல் இன்றைக்கி நம்ம பேப்பரில் வர்றதை பார்க்குறோம். அடுத்த கோரிக்கை என்ன? நாட்டையே கலைச்சிடணும், எல்லாரும் ராஜினாமா பண்ணணும், முடிஞ்சால் எங்களை பிரதமர் ஆக்கணும், இல்லைன்னா ராகுல் காந்தியை நாக்கிட்டு நீங்கள் மொத்தமாக நாசமாக போகணும். இதுதான் அவங்களுடைய கோரிக்கை. யார் கேட்க போகிறா? ஸோ சிஜேபி வரட்டும், இன்னும் நிறைய போராட்டங்கள் நடக்கும். ராகுல் காந்தியை வச்சுட்டு சமாளிக்க முடியல, போர் அடிக்கும். இளையபரதனைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகரான ரவி ஜிடிஎஸ் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இப்போ என்ன சார், அண்ணாமலை அவர்கள் திடீர்னு இந்த மாதிரி விஷயங்களை இறங்கி முதல்ல வந்து இந்த மாதிரி போதைப் பொருளை பண்ணாரு, இப்போ வந்து சுத்தம் செய்யறது அப்படின்ற மாதிரி இறங்கியிருக்காரு. எப்போ அரசியல்ல இறங்குவாருன்ற ஒரு இது அரசியல் இல்லைன்னு நம்ம நினைக்கிறது தான் தப்பு. அரசியலுங்கிறது ஏதோ சட்டசபையில் உட்காந்துட்டு உதார் விடுறதும், உன்னை கிழிச்சிருவேன், உன்னை தாய்ச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறதும், தேர்தலில் போட்டியிடுறதும், வெற்றி பெறுறதும், காசு கொடுக்குறதும், அதுதான் அரசியல்னு கேட்டால் இல்லை. சொல்லப்போனால் அவர் எடுத்துக்கிட்ட அந்த போதை விஷயத்தை பிரதம மந்திரி வேற ஒரு காரணங்களுக்காக ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் அந்த ப்ராஜெக்டை வந்து இந்தியா பூரா அதை கொண்டு வர்றாரு. இது வந்து இவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, எனக்கு வந்து இந்த நாட்டுக்கு எது நல்லது இல்லையோ அதை எல்லாத்தையும் நான் முதல்ல எதிர்த்து கொண்டு வந்துடுறேன். ஒரு இயக்கம் என்ன பண்ணும்? எது கெடுதலோ அதை எல்லாம் நீக்கும், எது நல்லதோ அதை கொண்டு வரும், அதை மட்டும் நான் பார்த்துக்கிறேன். எப்போ என்கிட்ட ஒரு 50 லட்சம் பேர் நம்பிக்கை வச்சு வருவாங்களோ அப்போ நான் அதை கட்சியாக மாற்றுறேன். இது அவருடைய கணக்கு. இது சரியா தப்பான்னு விமர்சிக்கிற அளவுக்கு நம்ம ஐபிஎஸ் படிக்கலை, பல வருடங்களாக அரசியலில் இல்லை. டிகே சிவகுமாரை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போட்டு போகும்போது பார்க்கல. அதெல்லாம் அவருக்கு தெரியும், அவர்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி பேசாமல், அதாவது பேசுறதுனா நம்ம விமர்சிப்போம், அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை. ஸோ பேசாமல் இருப்பது தான் அவருக்கு உதவியாக இருக்கும். அவர் செய்கின்ற நல்லதை எடுத்து சொல்கிறதும், அவருக்கு ஏற்படுகின்ற கெடுதல்களுக்கு வந்து துணை நின்று தாக்குறதும், அது வந்து நம்மளுடைய பணியாக இருக்கணும். தமிழகத்தில் நலம் விரும்பியா என்னை பொறுத்த வரைக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அவர் பிஜேபிக்குள்ளே வந்தார். அவர் பிஜேபி பெரிய பார்ட்டின்னு நினச்சாரு, இல்லைங்கிறது வேறு விஷயம். அவர் மோடி ரசிகராக கூட அங்கே வந்திருக்கலாம். சித்தாந்த ரீதியாக அவங்க இல்லைங்கிறதெல்லாம் விட்டுருங்க. 2024 தேர்தலில் 13 இடத்துல 2வது இடம் வந்த பிறகு, அது யாரால் வேணாலும் வந்திருக்கட்டும், ஏற்கனவே இருந்த ஓட்டு தாங்க அப்படின்னு சொல்லட்டும். 132 அசம்பிளி தொகுதி இல்லையா, 23 நம்ம போட்டி போட்டது அப்படிங்கிறது. அதில் 48 லட்சம் வாக்கு வந்தபோது திமுக நடு ரோட்டில் ஆடை வெட்டி கொண்டாடினாங்க. மறக்க முடியுமா? அப்போது எவ்வளவு தாக்கத்தை அவர் ஏற்படுத்தியிருந்தால் அந்த விஷயத்தை இப்படி கொண்டாடி இருப்பாங்க. கொடூரமாக, அவங்களுக்கு கேவலமானது தான் எப்போதும் வரும். ஸோ கேவலமாக கொடூரமாக அவங்க கொண்டாடி இருக்காங்கன்னா அவர் எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது. எங்கேயோ எதுவோ கரெக்டாக நடக்கலை, தப்பு மட்டும் சரியாக நடந்திருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி அவர் வந்து வெளியில் போய் தன்னுடைய வேலையை பார்க்குறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் துணை நிற்பதை தவிர வேறு எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இல்லை சார், இப்போ திமுக இருக்கும்போது அவர் அடிச்சு விளையாடுற மாதிரி ஒரு லேயர் நவம்பர் 2025 வர மாட்டேங்குது அவருக்கு. நவம்பர் 2025க்கு பிறகு அவர் திமுகவை நேரடியாக தாக்கியோ அல்லது கருத்துக்களை வெளியிட்டோ எதுவும் பண்ணலை. அதனாலதான் மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே சார். இல்லை அதுக்குள்ளே நான் வர விரும்பல. ஆனால் நீங்கள் அடிப்படை பாருங்கள், எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருந்தால் சார் எல்லாராலையும் ஸ்கூப் நியூஸ் கொடுக்க முடியும், எல்லாராலையும் பிரச்சனை எடுத்து சொல்ல முடியும், எல்லாராலையும் இங்கே தப்பு நடந்திருக்கு அங்கே தப்பு நடந்திருக்குன்னு சொல்ல முடியும். எப்போ நமக்கு தகவல்கள் கிடைச்சா, எப்போ கிடைக்கும்? நம்ம மேலே நம்பிக்கை இருந்தால்.
அப்போ தானே நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. சார் இந்த இடத்துல இது தப்பு நடக்குது, நீங்கள் தட்டி கேட்கணும்னு யார் நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க? நம்ம தட்டி கேட்போம்னா தானே. கூட்டி கேட்டுருவோம்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ தட்டி கேட்போம்னா கொடுப்பாங்க. அப்படித்தான் அவர் வந்து கடந்த 4, 5 வருடங்களாக இந்த விஷயங்களுக்குள்ளெல்லாம் வந்தார். ஒண்ணே ஒன்று சொல்லட்டுமா? எப்போதுமே ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது அதில் நிறைய தப்பு வந்ததுன்னா, ஒரு 1/2 மணி நேரம் அத அப்படியே விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா யோசிக்கணும். ஃப்ரெஷ்ஷா யோசிக்கிறதுங்கிறது வந்து ஒரு கணவன் டைவர்ஸ் பண்ணிட்டு வேற பெண்ணுகிட்ட போற மாரியோ, அல்லது ஒரு அரசியல் இயக்கத்திலிருந்து நான் தனியா போறேங்கிற மாரியோ, அல்லது ஒரு பெண் தனிக்குடித்தனம் போற மாரியோ பண்றதில்ல. ஃப்ரெஷ்ஷா நிக்குது. எங்க தப்பு நிக்குது? எந்த இடத்துல கிளட்சஸ ஓப்பன் பண்ணணும்? யார் தப்பு பண்றாங்க? அவங்கள சுட்டிக்காட்டி நமக்கு என்ன பிரயோஜனம்? நாம இப்படி போகணும்னு நடந்திருக்கணும். அது ஏணியிலிருந்து லிஃப்ட் ஆயிருந்திருக்கும். இப்ப ஏணியிலிருந்து லிஃப்ட் ஆகாம போச்சு. இதுதான் நடந்த தவறு. தாவேகாவிடம் கேட்பதற்கு இப்போ பழனி விஷயத்துல வந்து அவர் வந்து ஒரு கருத்தை சொன்னாலும், கரூர் விஷயத்துல அவர் சொன்ன தப்பு தப்பா இருந்தது. அந்த 25,000 கோடி மேட்டர்ல அவர் சொன்னது தவறாக இருந்தது. அதே மாதிரி காவேரி விஷயத்துல வந்து பிஜேபி வந்து தேர்தலுக்காக நாடகம் ஆடுகிறதா அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தாம இருந்திருக்கலாம். ஏன்னா அது தப்பாயிடுச்சு. தேர்தல் 2029ல் வரப்போகுது. அதுக்கு இப்போ 28ல் வரப்போகுது. அதுக்கு இப்போ உட்காந்துட்டு எதுக்கு பிஜேபி வந்து தண்ணி திறந்து விடுற பிரச்சனையை கொண்டு வரணும்? அப்படி பார்த்தா எடியூரப்பா வந்து இந்த நேத்திக்கு நடந்தது அந்த சர்வ கட்சி மீட்டிங்கு. அப்போ அவர் எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காரு. தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காரு? எடியூரப்பா சொல்லியிருக்காரு. ஒரு கர்நாடகால சார்ந்த கன்னடிகர் அதைத்தான் சொல்லுவார். இங்கே வேணா ஒன்றுத்தையும் பேசாமல் பொழுது ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அங்கே அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல இவர் வந்து இல்லை அது அரசியலுக்காக பண்ணதுங்கிறது வேணால் தப்பாக இருந்திருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லலை. மற்றபடி அவர் ஒரு இயக்கம் நடத்தணும்னு முடிவு பண்ணுறாரு. அது வந்து நம்ம ஏற்கனவே இது மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லது செய்தவங்க மாதிரி அவரும் ஆக போகிறாரா? இல்லை இதிலேருந்து டப்புன்னு ஒரு கட்சி அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே வரப்போகிறாரா? அவர் காத்திருக்காரா? அல்லது பதுங்கி இருக்காரா? அல்லது சாலை போடுறாரா? இதுதான் உங்களுக்கு தெரியணும். அவருக்கு தான் தெரியும் இல்லையா? எதிர்ப்பு அரசியலுங்கிறது வந்து டெய்லி ஏதாவது ஒன்றத்தை பற்றி பேசுறது இல்லை. அப்படி பேசணும்னா அதுக்கு சிதம்பரம் இருக்காரு. அவர் பயங்கரமாக பேசுவார். அவர்கிட்ட போய் பேட்டி எடுத்தார் ரங்கராஜ் பாண்டே. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஊழல் நடந்திருக்கலாம் என்று யாரோ சொல்லுகிறார்கள். ஆட்சியில் ஒரே முட்டாள்தனமாக நடந்திருக்கலாம் என்று யாரோ யார்? இவர் ஒரு உள்துறை அமைச்சர். உள்துறை அமைச்சர் ஜோசியம் பார்க்குற மாதிரி இந்த கிளி ஜோசியம் பார்த்தா, பாரதி ராஜா சீட் எடுத்து கொடு அப்படின்னு ஒன்று அந்த கிளி எடுத்து விடும். உங்களுக்கு பாரதி ராஜா வந்திருக்காருன்னு கிளி ஜோசியம் சொல்கிற மாதிரி அவர் பேசுகிறார். இப்போ இவங்களெல்லாம் ரேட் பண்ணும்போது அண்ணாமலை சம்திங் டிஃப்ரெண்ட். அப்படி தான் நீங்கள் அதை பார்க்கணும். எனக்கு அவரை பற்றி கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லைன்னாலும், விமர்சிக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னாலும், நாம் நிறைய எதிர்பார்த்தோம். அந்த எதிர்பார்ப்பை அவர் பிஜேபி தள்ளி விட்டுட்டு நான் தனியாக பண்ணுறேன்னும் போது சுணங்கின மாதிரி தெரியுது. உடனே நீங்கள் என்ன விமர்சனம் வைக்கிறீங்க? பிஜேபி என்ன பண்ணிடுச்சு? நயனார் என்ன பண்ணார்? டெய்லி பேட்டி கொடுத்தாரா? டெய்லி எதிர்த்தாக்குதல் பண்ணாராங்கிறீங்க. பிஜேபி அப்படி செயல்படவே படாது. பிஜேபி என்றைக்குமே டெய்லி ஏதாவது ஒரு காலம் சைஸில் வரணுங்கிற மாதிரி அதை பண்ணவே பண்ணாது. ஒரு விஷயத்தை எங்கே எடுத்துகிட்டு போனால் நல்லதோ அங்கே எடுத்துகிட்டு போகும். ஸோ இது வந்து சுணக்கமான அரசியல், அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி 360 தான் நம்மளுடைய லட்சியமாக இருக்குது. நிறைய விஷயங்களை பாராளுமன்றத்தில் செய்ய வேண்டியிருக்கு. அடுத்தது உத்தரப்பிரதேஷ், பஞ்சாபில் தேர்தல் வருது. அதை கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தலைவர் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ரஜினி எவ்வளோ பெரிய மனிதர். அவர் அரசியலுக்கு எப்போ வந்திருந்தாலும் ஜெயிச்சிருப்பார். அண்ணாமலை வந்தால் நல்லதுன்னு நினச்சாரு. அண்ணாமலையை கூப்பிட்றாரு. அவர் பிஜேபி ஆஃபீஸில் உட்காந்துருந்தார். இவர் கட்சி தொடங்குறதுலேருந்து பின்னாடி வந்துட்டார். கரெக்டாக தப்பா? பெரிய ஆள் ரஜினி இவரையா நம்பிட்டு இருந்தாருன்னு நான் கேட்பீங்க? இல்லை, இது கரெக்டாக போகும்னு தோணுச்சு. சரியாக வரல, தட்டினாரு, வேறு விதமாக முடிஞ்சு போச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் தாவேக்காவை டெய்லி கேள்வி கேட்டுட்டு இருக்கணும், எதிர் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு வேணால் அது ஒரு வேலையாக இருக்குது, செய்யலாம். செய்ய மாட்டேங்கிறாரு. திமுகவில் செஞ்சால் கேஸை தட்டிடுவாங்க. டிவிஎஸ்சிலேருந்து ஏதாவது கேசஸ் வெளில வந்துடும். அவங்களும் எதுவும் செய்யாமல் இருக்காங்க. இந்த மொழி போரும் மண்ணாங்கட்டின்னு உட்காந்து சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இஸ் வெயிட்டிங், அவ்வளோதான். பட் இருந்தாலுமே அவர் வந்து அந்த அப்துல் கலாம் நினைவஞ்சலிக்கு போகும்போது அவர் கட்டின அந்த குல்லான்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு எதிர்ப்பு தெரிவித்து வீத லீடர்ஸ்லேருந்து திரும்ப வெளியே வரதுக்கான நம்ம விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது சார். அவரே ஒரு பேட்டியில், சார் 2-3 விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நல்ல மனிதரை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல்லாம் சொல்லி அவர் மேலே நீங்கள் சாணி அடிங்க அப்படிங்கிறதுல என்னுடைய நோக்கம். இப்போ திப்பு சுல்தான் பற்றி பேசுகிறதுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார். அப்போ அவர் இன்ஸ்பெக்டராக இருந்தார். ஐபிஎஸ், அரசியலுக்குள்ளே வரல. திப்பு சுல்தான் ஒரு பெரிய செக்யூலர்,
திப்பு சுல்தான் மதசார்பற்றவர், அவர் இதை செய்தார் அதை செய்தாருங்கிறார். அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் அடிச்சுட்டு பிஜேபிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா திப்பு சுல்தான் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் எவ்வளோ பெரிய மதவாதி, என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இவர் வந்து சொல்றாரு, அந்த குல்லாவை போட்டுக்கிற அந்த 2 செகண்டுக்காக, அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காக நான் பண்ணா தப்பு, அதை செய்யக்கூடாது. மோடி என்னைக்காவது குல்லா போட்டிருக்காரா? அடுத்தவனுக்கும் போட்டதில்லை, தனக்கும் போட்டுக்கிட்டது இல்லை, அப்படிங்கிறதெல்லாம் விஸ்தரமா சொல்லிட்டு, இங்க அவங்க வந்து உண்மையிலேயே அவருக்கு பரிசு பொருள் என்ன கொடுத்தாங்க பாருங்க. அவங்க அப்துல் கலாம் வீட்டில் இருந்த அவங்க பரிசு பொருள் கொடுத்ததெல்லாம் இந்து நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் தானே கொடுத்துருக்காங்க. ஒரு கர்ச்சீப் கொடுத்த உடனே எடுத்து போட்டாரு, ஒரு ஃபோட்டோ ஆகி போச்சு. உடனே அவர் வந்து மாறுறாரான்னு கேட்டால் அவர் தொடர்ந்து மாறி இருக்காரு. ஒன்றை விட ஒன்று பெட்டராக எடுத்துட்டு போயிருக்காரு. எது கரெக்டோ அவர் நம்புறாரோ அதை அவர் செஞ்சிருக்காரு. ஒவ்வொன்றுத்துக்கும் அவரை நோண்டிகிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்னொன்று சுருக்கமாக சொல்லிட்டோமா, ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் சாதிச்சுட்டு தானே அவர் வந்து இப்போ வெளில போனார். அந்த சாதனை நிறைய பேர் செய்யலைங்கிறது உண்மை தானே. ஒன்றும் வேண்டாம், அவர் 48 லட்சம் வாக்கு வாங்கினார், நீங்கள் 14 லட்சம் வாக்கு வாங்கினீங்கன்னு அறிவார்ந்த முட்டாள்தனத்தை நான் எப்போதுமே பேச மாட்டேன். எனக்கு இந்த 14 லட்சம் எப்படி வந்ததுன்னு தெரியும், அந்த 48 லட்சம் எப்படி வந்ததுன்னு தெரியும். அது போஸ்ட்மார்ட்டம், அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. காரியகர்த்தாக்கள் பிஜேபியில் அதிகரித்தது அவர் காலகட்டத்தில் தானே. வேறு யாராவது சொல்லுங்கள். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க, நான் அதிலலாம் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. சிபி ராதாகிருஷ்ணனையோ அல்லது இளகணேசன் ஐயாவையோ அல்லது தமிழிசை மேடையோ கம்பேர் பண்ணுறது நம்மளுடைய நோக்கம் இல்லை. பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்க காரியகர்த்தா தான். அந்த வேலையை கொடுத்தா அந்த வேலையை செஞ்சுட்டு திருப்பி வந்து வாட் நெக்ஸ்ட்னுவாங்க, அல்லது அவங்களே வாட் நெக்ஸ்ட் யோசனை பண்ணி மேலே மேலே போவாங்க. காரியகர்த்தாக்கள்னு ஃபிக்ஸ் ஆகி கிட்டத்தட்ட 60,000மோ 66,000மோ, அதில் செயல்படுகின்ற 35,000மோ 36,000மோ செயல்பட்டது இவருடைய இதில் தானே. நீங்கள் வாக்குக்கு எதுக்கு வர்றீங்க? இந்த 14 லட்சம் வாக்கில் அதிமுக வாக்கு இல்லையா? வாக்கு இல்லையா? அந்த 48 லட்சம் வாக்கில் 132 தொகுதியுடைய வாக்கு இல்லையா? இப்போ 33 தானே. 132 33 எப்படி கம்பேர் பண்ணுறது? அப்படி பார்த்தா அதிகமாக தான் வந்திருக்கு. 132க்கு 48 லட்சம்னா 33க்கு 14 லட்சம்ங்கிறது அதிகம் தானே. ஸோ இது எல்லாத்தையும் புறந்தள்ளிடுவோம். அவருக்கான ப்ரீத்திங் டைம் அவருக்கு விட்டுருவோம். அவர் நல்லது செஞ்சால் தமிழ்நாட்டுக்கு நல்லது, சந்தோஷம். ஆனால் திரும்பவும் மோடி நாளைக்கு பாராட்டுவார், நீ செஞ்சது தான் கரெக்டு, நாங்கள் இத்தனை வருஷமாக செஞ்சுட்டு இருந்ததெல்லாம் முட்டாள்தனம், நாங்கள் 21 மாநிலத்தில் ஏதோ ஒரு பம்பர் லாட்டரியில் மார்ட்டின் கிட்ட லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் சிஎம் ஆகிட்டோம், நாங்கள் உழைக்கலை, நீங்கள் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லுவாருங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் எனக்கு ஏன் இல்லைன்னா, பிஜேபி துரோகங்களை மன்னித்தது கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, அவங்க திருப்பி வந்து ப்ரொஃபஸர் ஆகலாம், லெக்சரர் ஆகலாம், ஹெட்மாஸ்டர் ஆக முடியாது. ஒரு பொறுப்பு கொடுத்து ஹெட்மாஸ்டர் ஆக முடியாது. பணி செய்வாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, போயிட்டு திருப்பி வந்திருக்காங்க. ஸோ அதோட சாப்டர் க்ளோஸ். அது அவரையே நாம் வந்து ஒரு ஒரு விமர்சன பொருளாக எடுத்துகிட்டு போகும். நல்லது பண்ணால் சந்தோஷம் தானே, பக்கத்து வீட்டுக்காரர் தானே. நிச்சயமா சார். சார் அதே மாதிரி இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நடத்தாம எப்படி எதனால விஜய் அவர்கள் வந்து கர்நாடகா கவர்மெண்ட் நம்பி அங்கே போய் நேரில் போய் சந்திக்கிறதா சொல்றாரு அவர்? சார், இந்த அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறது வந்து ஒரு நாடகம். கருணாநிதி மாதிரி டெய்லி யாரையாவது சந்திச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவர் ஆட்சியில் இருந்தால் வணக்கம்னு சொல்லணும். அதே எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தால் கருணாநிதி ஐயா வணக்கம்லாம் சொல்ல மாட்டார், யாரையாவது அமுச்சு விடுவார், ரஞ்சிக்கு யாரையாவது அமுச்சு விட்டுருவார். இதெல்லாம் வேஸ்ட். சட்டசபையில் பேசுனாங்களா இல்லையா? சட்டசபையில் மேகதாட்டுவை பற்றியும் காவேரி இதை பற்றியும் பேசுனாங்களா இல்லையா? ஏதாவது மாற்றம் இருக்கா? 2016, 2017, 2019, 2023 4 வருடத்தில் நமக்கு வந்து தண்ணி 177க்கு கம்மியாக வந்திருக்கு. 110, 80, 85 அப்படின்னு வந்திருக்கு. மீதி 6 வருடங்களும் 300 டிஎம்சி, 400 டிஎம்சி, 350 டிஎம்சின்னு வந்துருக்கு. கேட்டதே 177 தான் வந்திருக்கு. வந்திருக்குன்னா நம்ம அதை வீணடிச்சிட்டோம்னு அர்த்தமா? வரக்கூடாத நேரத்தில் வந்திருக்கு, வந்ததுனால வந்திருக்கு. அவன் இன்னும் அனுப்பிச்சி வைக்கல கிளம்பு அப்படின்னு, அது மாட்டுக்கு வந்தது. 300-400 டிஎம்சி வந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதத்தில் வரும். நமக்கு ஜூன் 12ஆம் தேதிக்கு அப்புறம் தேவை அப்படிங்கிறது பிரச்சனை. இப்போ இதுக்கு ஏதாவது தீர்வு துரைமுருகன் ஐயா கிட்ட இருக்கா? அவரை கூப்பிட்டு பேசலாம். இதுக்கு ஏதாவது தீர்வு திருமாவளவன் ஐயா கிட்ட இருக்கா? கூப்பிட்டு பேசலாம். என்ன பண்ண போகிறீங்க? அதிகாரிகள் தானே சொல்லணும். அதிகாரிகளோடு தான் பேசிக்கிட்டு இருக்கோமே. அப்புறம் எதுக்கு ஒரு தேவை? அவர் வந்து அனைத்து கட்சி கூட்டம் ஏன் நடத்தினார்னா, வாங்க வந்து நீரெல்லாம் பாருங்கன்னாரு. இப்போ என்ன சொல்கிறாரு? நீரெல்லாம் நிறையா தான் இருக்குது
அப்படிங்கிறாரு. அப்போ இவர் தான் போய் பார்த்துருந்துருக்கணும், நம்மால் கூப்பிடுறாரு. அடிப்படையில் அவர் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினது எதுக்கான, இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, நான் அனுப்பணும்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அனுப்பக்கூடாது சார், எல்லாரும் அனுப்பக்கூடாதுன்ட்டாங்க. மேட்ரு முடிஞ்சா? பழியை தூக்கி அடுத்தவன் மேலே போட்டுட்டு நான் மாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கலாமா? அதுக்கு அவர் கூட்டுறாரு. நமக்கு அப்படி இல்லையா, நம்ம கேட்குற பொசிஷனில் இருக்கும். ஐயா உடனடியாக அந்த 4 டிஎம்சி அனுப்பிச்சி வைங்க, இங்கே பயிர் கருகிட்டு இருக்குதுன்னு நம்ம தெளிவாக எடுத்து சொல்கிறோம். இதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி என்ன பண்ண போகிறோம்? ஜெயலலிதாவுடைய அப்ரோச்சஸ் ஜெயலலிதா அண்ட் எம்ஜிஆருடைய அப்ரோச்சஸ் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. 2 பேருமே எது தேவையோ அதை ஒழுங்காக பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் கிட்ட கொஞ்சம் ட்ராமா அதிகமாக இருக்கும் நியாயமான விஷயத்தில். ஜெயலலிதா அம்மா கிட்ட ஒரு அலூஃப்னஸ், அதாவது தனிமைப்படுத்தி கொண்டது நிறையா இருக்கும், அதுவும் நியாயமான காரணத்துக்காக. இவங்க அப்ரோச்சஸ் தான் தமிழ்நாட்டுக்கு உதவி இருக்குது, வேறு யாருதும் உதவலை. அஃப்கோர்ஸ் காமராஜ் ஐயாவை விட்டுருங்க, அவர் காலத்தில் தான் அணைகளே கட்டினோம், இப்போ நம்ம கூட்டினோம் அணையை வச்சுக்கிட்டு, அவ்வளோதான். புரியுது சார். அதே மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி மேலே கேஸ் போய்கிட்டே இருக்கு சார். அவர் கூடிய விரைவில் கைதாகப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். அவரை கைது பண்ணி என்ன சார் பண்ண போகிறீங்க? பழி வாங்குதல் நடவடிக்கை ஒப்பீட்டுக்காக சொல்லலை சார், ஒப்பீட்டுக்காக சொல்ல. யாருக்கோ சும தூக்குற கழுத என் வீட்டில் எதிர்க்க இருந்தான்னா, பக்கத்தில் இருந்தான்னா, அது சுமக்க போகுது, யாருக்கோ சுமக்க போகுது. நமக்கு அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இவரை தூக்கி கொண்டு போய் உள்ளே வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நிறைய பேருக்கு பணம் கொடுப்பாரு, அது வேணும்னா சொல்லுங்கள், இவரை தூக்கி கொண்டு போய் உள்ளே வைங்க, ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பணம் கொடுப்பாரு, அல்லது சங்கீதா ஹோட்டலுக்கு நல்ல இது கொடுப்பாரு, நீதிபதிகளுக்கெல்லாம் கொடுப்பார். இவரை நாடு கடத்துவதை தவிர வேறு எதையுமே செய்யாதீங்கிற இவர் பேசுகிறாரு பார்த்தீங்களா, ஜெயிலெல்லாம் எனக்கு ஜுஜுபிங்கிறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நம்மளை நாமளே தலையில் அடிச்சுக்கணும், ஐயோ இவர் அமைச்சராக வச்சுட்டு இருந்தோம் அப்படிங்கிற அடிப்படையில் தானே சொல்லணும். 400 நாள் நான் ஜெயிலில் இருந்திருக்கிறேன், எப்படி இருந்த லட்சணம் எங்களுக்கு தெரியும் இல்லை, இந்த லட்சணம் தெரியுமே, அதுக்கப்புறம் வெளில வந்திருக்கீங்க. ஸோ இவரெல்லாம் ஒன்றா வெளில வர முடியாத அளவுக்கு தெள்ள தெளிவாக கேஸை நடத்தி தூக்கி உள்ளே போடுங்க, அல்லது தயவு செஞ்சு நாடு கடத்துறீங்க. வச்சுட்டு இருந்தீங்கன்னா சிக்கல். இவருக்கு ஜாமீன் கிடைச்சது ஒரு பெரிய விஷயமா? நீதிமன்றத்தின் தோல்வி தானே. அப்புறம் இவரை போய் பேட்டி எடுக்கிறீங்க, அவர்கிட்ட போய் ஏதோ டீட்டெயில் கேட்குற. அவர்னா அரிஸ்டாட்டிலா இல்லைன்னா சாக்ரட்டிஸா? அவர் யார்? அவர் ஒரு கேஷ் கவுண்டர் சார். அவர் யாருக்கோ பணம் வர்றதை இவர்கிட்ட கொடுப்பாங்க, கரெக்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, இவர் பண்ணுவார். இவ்வளவு தானே. இவர் வேலைக்கு போக்குவரத்து வேலைக்கு காசை வாங்கிட்டு வேலை வாங்கி கொடுத்துருக்கிற ஒரு மனுஷனை நீங்கள் எதுக்கு சார் அரசியலில் பேசுகிறீங்க? செஞ்ச சாராயம் விற்கிறதும் அரசு வேலையை காசு வாங்கி கொடுக்கறதும் ரெண்டும் ஒன்று தானே சார். இது ஒரு சில குடும்பங்களை கெடுக்கும், அது மொத்த குடும்பங்களையே கெடுக்கும். ஸோ இவங்களெல்லாம் பேசாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். புரியுது சார். அதே மாதிரி இப்போ என்ன மோடி அவர்கள் இருக்குது சார், அடிக்கடி செல்ஃபி வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி அவர் பண்ணதே கிடையாது சார். ஏன் இவ்வளோ இறங்கி போகிறாரு? என்ன பிரச்சனை? நம்ம எல்லாருக்குமே இந்த இன்ஸ்டாகிராமுங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்குங்கிறது தெரியாமல் இருந்துட்டோம். ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ட்விட்டர்லேயோ இருந்து அப்படியே பழகிட்டோம். டக்குன்னு பார்த்தா ஒன்று ரெடியாக இருக்குது, அது தெரியல. இப்போ உதாரணத்துக்கு திடீர்னு நீங்கள் இந்த மவுண்ட் ரோடு பக்கம்லாம் போங்களேன், இந்த பிரியாணி வாங்குறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் நிற்கும். எங்கள் அப்பாலாம் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது, எங்கள் தாத்தா அதை பற்றி யோசித்ததே கிடையாது. இத்தனைக்கும் அது டம் பிரியாணி. தப்பாக எடுத்துக்கலன்னா, நான் பெரிய ஆராய்ச்சியெலாம் அதில் செய்யலை, வாரிசுகள் ஏற்படாது, அப்படியே போக வேண்டியது தான் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு பொருள் தான். கூட்டமாக நின்று வாங்குறாங்க. நான் அரிசிக்கு வாங்கியிருக்கேன், பருப்புக்கு வாங்கியிருக்கேன், ரேஷன் கடையில் க்யூவில் நின்றுருக்கேன், இவங்க இதுக்கு நிற்கிறாங்க. எனக்கு இது என்ன ஆச்சரியம்? இதுக்காக நான் சாப்பிட்டு பார்க்க முடியுமா? புறந்தள்ளுறேன், ஏன்னா எனக்கு மருத்துவம் தெரியும். அதாவது இந்த மாதிரி விஷயத்தில் இல்லை, அப்படி தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த இன்ஸ்டாகிராமுங்கிறது சின்ன சின்னதாக 2 நிமிடம் 3 நிமிடங்கிற மேட்டருக்குள்ளே நிறைய பேரோட போய் ரீச் ஆகுதுன்னு சொன்னால் அதை ஏன் நான் செய்யக்கூடாது? 15 நாளைக்கு முன்னாடி அவர் மினிஸ்டர்ஸ் கிட்ட அட்வைஸ் பண்ணார், மோடி ஐயா அட்வைஸ் பண்ணார், இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருங்க, அதில் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னார். இதில் என்ன தப்பு இருக்கு? இல்லை நான் புறாலை கட்டி தான் விடுவேன் அப்படின்னு சொன்னால் அது பயன் இல்லை. ஸோ இந்த விஷயத்துக்குள்ளே வராரு. செல்ஃபி எதுக்கு எடுக்கிறாரு? அவர் ஒரு இதில் உட்காந்துட்டு கேமரா வச்சுக்கிட்டு அப்படி மன் கி பாத் பேசினவர் தானே அப்படின்னு சொன்னால், இது ஷார்ட் ரீல்ஸு 2 நிமிஷத்தில் பண்ண முடியும். அரை மணி நேரம்னா மொபைலில் பண்ண முடியுமா? அப்போ நான் ஸ்டுடியோவுக்கு தான் போகணும். இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். நாங்கள் சார் துக்ளக் வாசகர் குழுவில் 2017 1 மினிட் வீடியோன்னு ஒன்று சொன்னோம், பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அந்த ஷார்ட்ஸு, ரீலு, த்ரெட்டு எல்லாமே வந்தது. 1 மினிட் வீடியோங்கிறது என்னென்னா, ஒரு கேள்வி உங்ககிட்ட வைக்கப்படும், நீங்கள் அதுக்கு பதில் சொல்கிறீங்க.
1 நிமிடத்துக்குள்ள. அது உங்களால் மொபைலில் எடுக்க முடியும், டக்குன்னு அனுப்பிச்சி விட்டுற முடியும். அதை நாம் நிறைய பேருக்கு அனுப்புவோம். உங்களுடைய கருத்து பலரிடம் போய் சேரும். இதுதான் வெவ்வேறு படிவமாக வந்துட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராமில் இந்த ரீல்ஸுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. நிறைய விஷயங்கள் தெரியுது. ஒரு அமைச்சர் உட்காந்துட்டு அந்த இது கலந்து விட்டார் பாருங்க, அந்த பவுடரை, அது எப்படி கலக்கிறதுங்கிறதெல்லாம் கூட இன்ஸ்டாகிராமில் ரீலில் தெரியும். அதை பார்த்துட்டு கரெக்டாக இவர் வந்து கலக்கிட்டே, இது மருந்து தான் நான் ரெடி பண்ணேன், போதை மாத்திரை இல்லை அப்படின்னு கதை ஓடலாம். நாசமாக போகிறதுக்கு எதுவாக இருந்தானே, வாட்ஸ்அப்பாக இருந்தானே, ரீலாக இருந்தானே, இன்ஸ்டாகிராமாக இருந்தா, இது நிறைய பேர்கிட்ட போய் சேருதா, அதை எடுத்துக்கோங்க, அவ்வளோதானே. அதில் என்ன தப்பு இருக்குது? அவர் என்ன சொல்கிறாரு? அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு, அல்லது வேற ஒரு கட்டத்தில் இவங்களெல்லாம் மன்னிக்க முடியாதுங்கிறாரு. இவரை ட்ரோல் பண்ணுறாங்க. யார்? சிஜேபியிலேருந்து. சிஜேபிக்கு பணம் கொடுக்குறதெல்லாம் யார்? காங்கிரஸோட கேஸ் தான். கபில் சிபில் வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காருங்கிற தகவல் இன்றைக்கி நம்ம பேப்பரில் வர்றதை பார்க்குறோம். இவங்களுக்கெல்லாம் கேஸ் நடத்துறதுக்கு 50 லட்சம் 40 லட்சம் நாம தான் கொடுத்துருக்கோம். நம்ம வரிப்பணத்தில் இருந்தால் தமிழ்நாட்டில் என்னென்னா, தன்னை காப்பாற்றக்கூடியதுக்கெல்லாம் பானிபூரி வக்கீல தான் கூப்பிட்டு வருவாங்க. நாடு நாசமாக போகிறதுக்கு நம்ம வக்கீலெல்லாம் வச்சுருப்பாங்க. நான் சொல்லலை, அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். நம்மளில் திறமையாக இருக்கிறவங்க எத்தனை பேருங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க எப்படி பார்த்தீங்கன்னா, பானிபூரியை மட்டும்தான் இந்த கேஸு மேட்ரு. 50 லட்சம் 40 லட்சம் தர்மத்துக்கு வரும். அப்படி பணம் போனால் அவன் என்ன பண்ணுவான்? ஆரம்பத்தில் சின்ன சின்ன தப்பு செய்வான், அப்புறம் பெரிய தப்பு செய்ய தான் போவான். அதைத்தான் கபில் சிபில் செஞ்சுருக்கார். அப்படி உருவானது தான் இந்த சிஜேபி. ஆனால் அதில் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க, நிறைய மாணவர்கள் இருக்காங்க. இப்போ நாம் சொல்கிற கருத்துக்கள் மக்களிடம் போய் சேராதுன்னா நான் என்ன பண்ணணும்? இன்னும் பாருங்கள், ஒரே வரியில் முடிச்சிடுறேன் உங்கள் கேள்விக்கு. விஜய் வந்து ஜென்சியால் தான் ஓட்டு போட்டு மேலே வந்தார். இளைஞர்கள்லாம் திடீர்னு முடிவெடுத்து விஜய் மேலே ஓட்டு போட்டாங்க. தப்பு. 40 வருடங்களாக ஒரு தொகுதியிலையும் 60 தேவாலயம், 6000 ஜெப வீடு தன்னுடைய வேலையை செய்து கொண்டு வந்தது. அவங்க ஏதோ ஒரு நல்ல நோக்கத்துக்கு செய்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு செய்கிறாங்க, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, செய்து கொண்டிருக்காங்க. ஒரு நாயகன் வந்த உடனே டப்புன்னு தூக்குறாங்க. அவர் வந்து கத்தோலிக் வேற, கத்தோலிக்காலாம் வர்றது ரொம்ப கஷ்டம், அப்படிலாம் ஈஸியாக வந்துட முடியாது. திருமாவளவன்லாம் 3 ஜென்மத்துக்கு அப்புறம் தான் அவரை கத்தோலிக்காக மாற்றுவாங்க. கமலஹாசன் எத்தனை முயற்சி பண்ணாலும் 5 வருஷம் ஆகும் கத்தோலிக்கா, 5 ஜென்மம் ஆகும் கத்தோலிக்காகிறதுக்கு. இவர் ஒரு கத்தோலிக் மாற்றாரு, டப்புங்கிறாங்க, மாற்றம் முடிஞ்சிருச்சு. என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? 20% தானே உங்களுக்கு வரும்னு நினச்சேன். இல்லைன்னா அதெல்லாம் வந்துடும். புரியலையே. அப்போ நான் எங்கே எதில் இல்லையோ அந்த இடத்துக்கு நான் திரும்பி போகிறேன், அவ்வளவுதானே. ஒன்று சொல்லட்டுமா? இத்தனை பரவகம் பேசுவாங்க, இந்த எல்லாரும் ஒன்று தான்னுவாங்க, சாதி கிடையாது மதம் கிடையாது அப்படின்லாம் பேசுவாங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்துவில் வந்து எல்லாமே சாதி மதம் கேவலமான விஷயந்தான். மற்றதில் எல்லாமே ஓப்பன் டாக்ஸ், ஃபேண்டாஸ்டிக். டோனார் லிஸ்ட் எடுங்க. இந்தியாவில் உடல் உறுப்பு தானம் எடுத்தவங்களோட லிஸ்ட் எடுங்க. எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு கிறிஸ்துவரோ அல்லது ஒரு மார்க்கத்தவரோ இருக்காரான்னு பாருங்கள். 10,000 பேர் லிஸ்ட் எடுங்க, 50,000 பேர் லிஸ்ட் எடுங்க, எங்கேயாவது இருக்காரான்னு பாருங்கள். கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு உடல் உறுப்பு ப்ராப்ளம் வராதா? அவங்களுக்கு தானம் பண்ணுறதுக்கு தேவைப்படாதா? இந்த நம்ம ஆளுங்களாம் இருக்காங்களே கிட்னி திருடி கொடுக்கறதுக்கு, அதெல்லாம் பண்ணிடுவாங்க. அவங்களுக்குள்ளேயே தான் கொடுத்துப்பாங்க. இது எங்கே பொதுத்தளம் வந்தது? நான் சொல்கிற தகவல் உண்மைன்னா, நான் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன், நிறைய பேர் சொல்கிறத வச்சு சொல்கிறேன். நான் ஒன்றும் ஆராய்ச்சிலாம் பண்ணலை. பட் டோனார் லிஸ்ட்டில் நீங்கள் ஒரு கிறிஸ்துவரையோ அல்லது ஒரு இஸ்லாத்தவரையோ பார்க்க மாட்டீங்க. ஆனால் பிளட் டொனேஷனுக்கு வருவாங்க. பிளட் டொனேஷன் கேம்ப்லாம் நடத்துவாங்க. ஒரு 40-50 பேர் உள்ளே வர சொல்லுவாங்க. உங்கள் டீட்டெயில் எல்லாம் வாங்கிப்பாங்க. எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்திப்பாங்க. அதுக்கு வருவாங்க, உடல் உறுப்புக்கு வர மாட்டாங்க. அப்போது இவங்க வந்து எல்லாரையும் ஒன்றா நினைக்கிறாங்க. ஹிந்து மதம் வந்து எல்லாரையும் பிளவுபடுத்துதுன்னு சொன்னால் ஏன் இந்த இதுக்கு வர மாட்டேங்குது? கேட்க முடியுமில்ல நம்மளால்? யார்கிட்ட போய் சொல்லணும்? புரிஞ்சுக்கிறவன்கிட்ட சொல்லணும் இல்லையா? அவனுக்கு என்ன புரியுமோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லணும். அப்படித்தான் நம்ம இன்ஸ்டாகிராம்குள்ளே வர்றோம். ஓகே சார். இப்போ அந்த சிஜேபியோட அடுத்த ரெக்கமெண்டேஷன், அதாவது அடுத்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றுறதுக்கு என்ன? அடுத்த கோரிக்கை என்ன? நாட்டையே கலைச்சிடணும், எல்லாரும் ராஜினாமா பண்ணணும், முடிஞ்சால் எங்களை பிரதமர் ஆக்கணும், இல்லைன்னா ராகுல் காந்தியை நாக்கிட்டு நீங்கள் மொத்தமாக நாசமாக போகணும். இதுதான் அவங்களுடைய கோரிக்கை. யார் கேட்க போகிறா? ஐயா, இந்த இடத்துல ஒரு தவறு நடந்தது. ஜல்லிக்கட்டில் எப்படி காங்கிரஸ் வந்து பிட்டா சொல்றதை வச்சு அவங்களுடைய ஜெர்சி நோக்கம், அவங்களுடைய பால் தயாரிப்பு நோக்கம்லாம் புரிந்து கொள்ளாமல் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கெல்லாம் மீசையை கட் பண்ணிடணும், அதுக்கு முறுக்கு இருக்கின்ற நாடி நரம்புகள்லாம் இருக்கக்கூடாது, அதுக்கு ஜல்லிக்கட்டு உதவுது, அதை வந்து சாராயம் கொடுக்குறாங்க, துன்புறுத்துறாங்கன்னு கதையை விட்டுட்டு எப்படி அதை வந்து ஒரு ப்ரெஷியஸ் அனிமல்னு இந்த காளையை கொண்டு போனாங்களோ அந்த மாதிரி ஒரு தவறை இந்த நீட்டு பொறுத்த வரைக்கும் 24 லட்சம் பேருக்கு நடத்துகிறோம், எத்தனையோ எக்ஸாம்ஸ் நடத்துகிறோம், நம்மளால் எப்படி தப்பு வந்துடும்?
ரைட் போன வாட்டி பீகாரில் வந்துருச்சு, இந்த வாட்டி வராதுன்னு நினச்சி கடைசியில் பேப்பர் செட் பண்ணவுடனே பேப்பரை லீக் அவுட் பண்ணி மகாராஷ்டிராலேருந்து ராஜஸ்தான்லேருந்து வந்தது, நடந்தது தப்பு. அந்த தப்புக்கு யாராவது ஒருத்தர் பொறுப்புக்கணும். சுரேஷ் பிரபுன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, ரயில்வே மினிஸ்டரு. பெரிய மாற்றங்களை ரயில்வேல செஞ்ச மந்திரி அவர். 2-3 ஆக்சிடென்ட் நடந்த உடனே அவர் ராஜினாமா பண்ணிட்டார். வேற யாரையாவது பண்ணாங்களான்னு சொல்லுங்க. பாஜகவில் இவரை எடுத்துக்கோங்க, நம்ம நிதிஷ் எடுத்துக்கோங்க. நிதிஷ் கூட இப்படி தான் ரயில்வே மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு வாட்டி ராஜினாமா பண்ணார், ஏதோ ஒரு விஷயத்துக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு இல்லைங்க அப்படி. இந்த கோபமோ இந்த ஆத்திரமோ ஐயோ நான் இப்படி ஆயிட்டனே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நல்லவங்களுக்கு வரும், யாராக இருந்தாலும். அவன் நிதிஷ் அப்போ வெளில இருந்தாருங்கிறத பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, இதோடைய ஊழி வந்தவர் தான் அவர். ஸோ ராஜினாமா பண்ணணுங்கிறது வந்து தீர்வான்னு கேட்டால் இல்லை. இப்போ அந்த இடத்துக்கு யார் வந்திருக்கா? கலாநிதி மாறனா வந்திருக்காரு, இல்லை ஆராசா வந்துட்டாரா நாட்டையை மொத்தமாக நாசப்படுத்துறதுக்கு? இல்லையே, இன்னொரு பிஜேபிக்காரர் தானே வந்திருக்காரு. அப்புறம் என்ன இப்போ இந்த மாற்றத்தை பண்ணி நீ என்னத்தை கேட்டினா? இந்த 2 நிமிடம் மௌனம் இருக்கணும்னு சொல்லுவாங்க, அது நேர்மையான ஒரு விஷயம். ஒருத்தருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக அந்த 2 நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக சைலண்டாக இருக்கிறது இல்லைங்க, அந்த ஆள் பண்ண நல்லதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்டாக யாருக்காக நீங்கள் அஞ்சலி இருக்கீங்களோ அவங்களை பற்றி ஞாபகங்கள் இருக்கு. இல்லை நீங்கள் ஞாபகம் வைக்கலைன்னா என்ன ஆகும்? குப்பைகள் உங்ககிட்ட வரும், மனசில் வேறு குப்பைகள் ஓடும். இந்த 2 நிமிஷம் பண்ணுறவன் யாராவது ஒருத்தருக்கு மீட்டர் மாதிரி ஏதாவது வச்சு அவன் உள்ளே என்ன நினச்சிட்டு இருக்கான்னு பாருங்கள். இந்த பைஜுன்னு ஒரு பொண்ணு வந்திருக்காம உள்ளே வருமா வராதா? அல்லது எத்தனையோ விஷயங்கள் வருமா வராதா? ஸோ இந்த மாதிரியான செய்கைகள்னால எந்த பிரயோஜனமும் இல்லை. இருந்தாலும் அவங்க கேட்குறாங்க, அப்படியா எந்த போயிட்டு வா, இவ்வளோட முடிஞ்சு போச்சு. ஜல்லிக்கட்டு அதே மாதிரி தான். இங்கேருந்து ஓபிஎஸ் ஐயா கேட்குறாரு, அங்கேருந்து மோடி ஐயா வந்து அதை புரிஞ்சுக்கிறாரு, கரெக்ட் பண்ணுறாரு. ஜல்லிக்கட்டுலேருந்து எல்லாரும் வெளில போயிட்டாங்க, சிஜேபியிலேருந்து எல்லாரும் வெளில போவாங்க. சார் நாளைக்கு அவங்க வரட்டோன்றேன், சிஜேபி வரட்டும். இதே மாதிரியே வந்தாங்கன்னா தான் இந்த கேடிகள்லாம் நமக்கு லிஸ்ட்டில் தெரியும். நல்லவங்க கூடுற இடத்துல யார் வருவாங்க? கூட்டுற வேலையை பண்ணுறதுக்கோ அல்லது சார் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டுன்னு நடக்குது இல்லையா, எவ்வளோ பெரிய தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தெரியுமா? நடத்துகிறவங்களுக்கு நல்ல நோக்கம் இருக்கலாம், எல்லோரும் ஜாலியாக வாங்க ஸ்ட்ரீட்டை கொண்டாடுவோம், நல்ல நோக்கம் இருக்கலாம். வருவாங்க, அதில் நிறைய பெண்கள் வருவாங்க. அந்த பெண்களில் யார் துடிப்போடு இருக்காங்க, யார் வந்து கொஞ்சம் மனசை கலைக்கலாம் மாதிரியான பொசிஷனில் இருக்காங்க, இவங்களெல்லாம் தூக்கணும். ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதத்துக்கு ஆள் அனுப்பணும், அல்லது தாலிபானுக்கு ஆள் அனுப்பணும். இந்த மாதிரியான வேலை செய்வதற்கு இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் மாதிரியான இடத்துக்கு வருவாங்க. ஒரு கூடல் இருந்ததுன்னா அங்கே வருவாங்க. அதே மாதிரியே இந்த சிஜேபி வந்து ஒரு இடத்துல போராட்டம் நடத்துது அப்படின்னு சொன்னால் அங்கே இதுலேயே கல்யாணம் பண்ணவங்களாம் இருக்காங்கல்ல, இந்த சிஜேபி இந்த இதுலேயே பார்த்துட்டு 2 பேர் கல்யாணம் பண்ணவங்களாம் இருக்காங்க இல்லையா. இதுதான் தேவையில்லாமல் கூடுற இடத்துல வர்ற பிரச்சனை. முறையாக கூடினா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு ஹாலு, அங்கே பேசுகிறாங்க, இங்கே கேட்குறோம்னா எந்த பிரச்சனையும் வராது. நம்ம நாட்டில் பசி பஞ்சம் ஒன்றும் இல்லையே, பட்டினி சாவு இல்லவே இல்லையே. நீங்கள் இங்கே என்னத்தை புரட்சி பண்ணி கைட்டு மாட்டிட முடியும்? ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு நல்லது. வா, எதுக்கு நான் 20 நாள் சும்மா உட்காந்துருந்தேன், யார் அவனை கூட்டுவா? இப்போ லிஸ்ட் எடுத்துட்டோம்ல, கிட்டத்தட்ட 2884 பேரோட லிஸ்ட் எடுத்துருக்கோம்ல. இவங்களெல்லாம் கரெக்டாக ஸ்பேர் பார்ட்ஸ் கைட்டி மாட்டினா நல்லது தானே? இவங்க ஒன்றும் அராஜகம் பண்ணலையே, இதெல்லாம் அயோக்கிய கேஸ் தானே, பிடிச்சிருக்கோம். வா, இன்னும் வந்து போராட்டம் நடத்து, நிறையா நடத்து, நல்லவங்களை கெடுக்காமல் பார்த்துக்கோ, அவ்வளவுதான். 370 ஆதரிச்சவர் இந்த சிஜேபியுடைய தலைவர். அவருக்கு 370னா என்னன்னா தெரியுமா? அது வெறும் நிலம் வாங்குற பிரச்சனையா? எத்தனை விஷயங்கள் அந்த 370 நாள் காஷ்மீரில் நடந்துட்டு இருந்ததுன்னு அவருக்கு தெரியுமா? இன்னைக்கு பிஓகேல இருக்கிறவங்க எதுக்காக காத்துட்டு இருக்காங்க? இங்கே இந்தியாவோட இணையறதுக்கு. காஷ்மீரையே நீங்கள் அவ்வளோ தூரம் பேசிட்டு இருந்தீங்களே 370, அங்கே நீக்கி விட்டுட்டு அங்கே ஒரு பசுமையை காட்டின உடனே, காட்ட தொடங்கிய உடனே, காட்டுறதுக்கு இன்னும் நிறைய வருஷம் ஆகும், காட்ட தொடங்கின உடனே பிஓகேலேருந்து எப்படி வர்றாங்க? இதெல்லாம் அந்த மரமண்டைக்கு எப்படி போய் எடுத்து சொல்கிறது? ஸோ சிஜேபி வரட்டும், இன்னும் நிறைய போராட்டங்கள் நடக்கும். ராகுல் காந்தியை வச்சுட்டு சமாளிக்க முடியல, போர் அடிக்குது. ஓகே சார், சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்கள் பொண்ணான நேரத்தில் முதலுக்கு மிக்க நன்றி சார்.